காலையில சூரிய உதயத்திற்கு முன் 3:30 4க்கு பின் 5:30க்குள் எழுபவர்கள் யாரும் இருந்த கை தூக்குங்க. இவர்களுக்கெல்லாம் நோய் வரும், வந்து விருந்தாடி போல் போய்விடும். மற்றவர்களுக்கெல்லாம் நோய் வரும், வீட்டுக்காரர் போல் தங்கிடும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் ஐடியாலஜி பேசல, என்னுடைய பிலீஃப் ஐடியாலஜி பேசல, சயின்டிபிக் ஃபைண்டிங் இருந்தா மட்டும்தான். பிரம்ம முகூர்த்தத்துல சூரிய ஒளிக்கு முன்னாடி எழுதும் பொழுது உங்கள் உறுப்புகள், கிளாண்டுலர் சிஸ்டம், எண்டோகிரைன், எக்ஸோகிரைன், லிம்போசைட்ஸ் சொல்றீங்க இல்லையா, அந்த சுரப்பி மண்டலம் ஓங்கி இருக்கும், சகலத்துக்கும் நிவாரணம் கிடைச்சிடும். ஒரு புற்றே இன்னைக்கு என் உடம்புல உருவாகி இருந்தாலும் 4:30க்கு நான் எழுந்தால் அதை கரைப்பதற்கான இந்த சரியான மருந்தை இந்த உடல் சுரந்து விடும். நான் எழவில்லை, உடல் வைத்துக் கொள்ளும். எலக்ட்ரிக்கல் மேக்னெட்டிவ் கரண்ட் உங்களுக்கு உடம்புல இல்லைன்னா நீங்க எதை சாப்பிட்டோம், இயற்கையாவே சாப்பிட்டாலும் பலன் கிடையாது. அந்த ஸ்பரிசம் வேணும். காலையில மண்தரையில் நடக்கணும், மாலையில் புல்தரையில் நடக்கணும். இதெல்லாம் நமது வாழ்வியல். காலையில் மண்தரையில் நடக்கணும். மண்தரையில் நடப்பீர்களே ஆனால் உங்களது பிரச்சனை சிறுக 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 குறையும். இந்த மண்ணுக்கும் உங்களுக்குமான தொடர்பு பலப்படுகிறது. மாலையில புல்தரையில கிரீன்ஸ்ல நடக்கிறீங்கன்னாவே அது சூரிய ஒளியில மிக அருமையா ஹார்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கு. நீங்க திருடிட்டு வந்துடலாம், அதை நீங்க ஹார்வெஸ்ட் பண்ணலாம். எப்படி தேன் நம்ம உணவு கிடையாது. உண்மையான இயற்கை மருத்துவத்தில் தேன் நமது உணவு கிடையாது. அது இன்னும் ஒரு பூச்சியின் சேகரம். நம்ம அதை விரட்டிட்டு பத்திரமா திருடிட்டு வந்துடுறோம். மன்னிக்கப்படக்கூடிய ஒரு பொருளாக தான் நம்ம மருத்துவத்துல அதை பாக்குறோம். புரிகிறதா? அப்ப இந்த எர்த்தோட இந்த லொகேஷனோட நம்மளோட சேர்ந்து இருக்கக்கூடியதுல மிக 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 முக்கியம் அங்கு விளையக்கூடிய பொருட்களை தான் எடுத்துக்கணும். நம்ம ஊர்ல இருக்கிற எண்ணெயை விட்டுட்டு, என் புள்ள ஃப்ரெண்டு லண்டன்ல இருந்து வர்றாங்கன்னா ஆலிவ் ஆயில் உங்கள் பாடி ரீடே பண்ணாது. அதுக்கு ஒரு புதிய பொருள் அது. ஆனா நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், கடலெண்ணெய், ஆமணக்கு எண்ணெய், இந்த 4 வரிசை. முதலில் நல்லெண்ணெய், 2வது தேங்காய் எண்ணெய், கடலையே அதற்கப்புறம் வருகை, 3வது கடலை, 4வது ஆமணக்கு நெய் அல்லது ஆமணக்கு எண்ணெய். விளக்கெண்ணெய்னு சொல்லக்கூடாது. விளக்கெண்ணெய்னு சொல்றப்பயே அது விளக்குக்கானதுன்னு நமக்கு அது ஒரு மரியாதை வர்றதில்லை. அரிசியை எப்படி சாப்பிட்றதுன்னு தெரியல. எதுக்கெல்லாம் வகுப்பு எடுக்க வேண்டியதா இருக்கு. கம்ப்யூட்டரா இருந்து ராக்கெட் சயின்ஸ் சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு வகுப்பு எடுத்தா கூட மனசு ஆறி போயிடும். சோறு திங்கிறது எப்படி? கீழே உட்கார்ந்து சமணம் போட்டு சுகாசனத்தில் உட்கார்ந்து சாப்பிடு. டாய்லெட் போவது எப்படி? நான் மிகைப்படுத்தி சொல்லல. இந்தியன் கிளாசெட்ல தான் என் வீட்டுல இருக்குங்கிறவங்க கை தூக்குங்க. தெர் இஸ் நோ வெஸ்டர்ன் கிளாசெட். உங்களுக்கு மனசார வாழ்த்து தெரிவிக்கிறேன். முடியல, இப்ப ஐயாவுக்கு நடக்கிறதுல சிரமப்படுறாரு. இந்த ஸ்டேஜ்ல அவர் வெஸ்டர்ன் கிளாசெட் யூஸ் பண்ணலாம், வீட்டுல ஒண்ணு வச்சுக்கலாம். அது எமர்ஜென்சி ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் மாதிரி. என்ன கூத்து கட்டி அடிச்சுக்கிட்டு இருக்கோம் நாகரிகங்கிற பேர்ல. இதுக்கெல்லாம் நம்ம தான் விலை கொடுக்க போறோம். எவ்வளவு போராட்டம், எவ்வளவு மருத்துவர்கள் போராடுறாங்க. இந்த உடல் என்பது என்ன? தொல்காப்பியத்துல மிக அருமையா சொல்றாங்க. 2 இந்த உடம்புக்கு வரும்ட்டாரு. ஒண்ணுக்கு பேரு பிணி, இன்னொன்னுக்கு பேரு நோய். பிணி என்பது உடலுக்கு வர்றது, நோய் என்பது மனசுக்கு வர்றது. பிணிய 100% தீர்த்தரலாம், இத தீர்க்கவே முடியாது. மூக்க சிந்தன சார், ரத்தம் தெரியுது சார், பிளட் கேன்சரா இருக்குமா சார்? சிந்தினோடனே பிளட் கேன்சர். யாரு சார் ஆன்காலஜிஸ்ட் நல்லா இருக்கான்? இவனுக்கு 3 வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. பிளட் கேன்சர், அதை பத்தி எவ்வளவு நாள் இருப்போம், பிள்ளைங்க எல்லாம் பாத்துக்க, நான் இருக்கிறதே கொஞ்ச நாள் தான் இருப்போம் போல இருக்கு. இவன் எண்டுக்கே போயிடுவான். அதுக்கு பேர் என்ன? நோய். இப்ப உட்கார்ந்து இருந்தீங்க, என்னமோ தட்டுல கொடுத்தாங்க, அது என்ன பிணிக்காக? பசி என்பது பிணி. வல்லவார் மிக அருமையா சொல்றாரு. வேற எதையுமே ஒரு பிணிங்களை, அதாவது டிசீஸ் சொல்லி இருக்கிறதே பெருமான் பசியை சொல்றாரு. வியாதியிலேயே கொடிய வியாதிங்கிறத திருமந்திரத்துல திருமூலர் என்ன தெரியுமா சொல்றாரு? கேன்சரையோ வேற எதையுமே சொல்லல, சளிய. சீக்கை விளங்கியது, செய்வினை மூட்டற்ற, ஆக்கை பிரிந்தது, அழகு பழுத்தது, மூக்கிலே கை வைத்து மூடிட்டு கொண்டு போய் காக்கைக்கு பலி என்று காட்டியா வரைகிறான். என்ன பாடல்! சீக்கை என்றால் சளி பிடிக்க ஆரம்பிச்சிச்சுனாவே ரைட்டு, மூக்கில கை வச்சு மூச்சு போயிடுச்சுன்னு சொல்லி கொண்டு போய் அங்க முடிச்சுட்டு 16 நாள் காக்கைக்கு சோறு வச்சிருவானுங்கிறாரு. அப்ப சளி என்பதை நம்ம ஈஸியா எடுத்துக்கிறோம். அது சளி சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், சரி வா முக்காடை போடுவோம் சார், இதை பஞ்சு அடைப்போம் சார், எல்லாத்தையும் ஒன்று சாப்பிடுவோம். சளிக்கு மூல காரணம் எது நண்பர்களே? தீட்டிய அரிசி, பால், வெள்ளை சீனி. குறைந்தபட்சம் இது 3 விடலாம்ல. இந்த ஆள் தேவையில்லாம நம்மளை பயமுறுத்திட்டான், இதை எப்படி திங்காம இருக்கிறது, இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிடும் அப்படின்னா இன்னைக்கு ஒரு நாள் நீங்கள் அதற்கு விதையை போடுகிறீர்கள். அப்ப தீமை என்று அறிந்தவுடன் அதிலிருந்து வெளியில வரணும் இல்லையா? வந்தோமா? பிணிக்குதான் மருந்து தர முடியும். உங்கள் குடலில் கேன்சர் நிச்சயமாக சரி பண்ணலாம். ஆனால் அதற்கான இன்வென்ட்ரியை நீங்க பிளாக் பண்ணணுமா கூடாதா? அது செய்ய மாட்டான் சார். நண்பர்களே, ரோஜா பூ இருக்கு இல்லையா, பன்னீர் ரோஜா, முன்னாடி நிறைய பேர் வீட்டுல இருக்கும், இப்ப இல்ல. அதெல்லாம்
அதுவும் வணிக ரீதியா பாத்தீங்கன்னா இந்த கோழி கொண்ட ரோஜா என்னென்னமோ வேற வேற மாதிரி வந்துருச்சு, கமர்ஷியல் அக்ரிகல்ச்சர் ஆயிடுச்சு. அந்த ரோஜா பூவை நீங்க நீரில் போட்டு குடிப்பீர்களே ஆனாலோ இரத்த ஓட்ட குருதி ஓட்ட தடை வராது, பிளட் பிளாக் வராது. இது என்ன லட்ச நம்ம தான் ஆசை நமக்கு தான் வரணும். அதே போல உதிர குடுவை, என்ன அது உதிர குடுவை, ஹார்ட் உதிர குடுவை, உதிர குடுவைன்னு சொல்லி பழங்களா. உதிரை குடுவையில் இந்த பக்கம் வலிக்கிறது, உதிர குடுவை இங்க இருக்கு, உதிரை குடுவையில ரத்தம் ஓடல, ஒரு பிளாக் வருது, ஒரு அடைப்பு வருது, வால்வுல பிரச்சனை, அடைப்பு வருது. அடைப்பு வந்துருச்சுனாவே அங்க வந்து கழிவு தேங்குது, தேங்கும் பொழுது அங்க ரணம் வரும், இன்ஃபிளமேஷன் வரும். இன்ஃபிளமேஷன் அதாவது ஊண்டு வந்துருது, இன்ஃபிளமேஷன் வருது. இன்ஃபிளமேஷன் வந்துருச்சுனாலே அங்க இன்ஃபெக்ஷன் வர வாய்ப்பு இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும் நண்பர்களே, தொற்று பாதிக்க வாய்ப்பு இருக்கு. இந்த நிலையில அந்த உதிர குடுவையில நஞ்சு சேருமா சேராது, டாக்ஸின் சேரும். இதை போக்குறதுக்கு மண்ணின் மருத்துவம் என்ன தெரியுமா, நிறைய ஆவணங்களோட தான் நான் பேசுறேன். இந்த அமாவாசைக்கு ஒரு கீரை மாட்டு கொடுப்பாங்களா, என்னது டக்குன்னு அடிச்சிங்க பாருங்க. அந்த கீரை மரத்துல இருக்கிற பூவை பாத்திருக்கீங்களா, வெண்மை இருக்கும், பச்சை இருக்கும், ரோஸ் கலர்ல இருக்கும். அந்த அகத்தி பூவை வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிடுவீர்களே ஆனால் இதயம் இருந்தார். உதிரக்குடுவையில் இருக்கின்ற பிரச்சனையை தீர்க்கக்கூடிய மண்ணின் மருத்துவத்தை சொல்ற நண்பர்களே, நீங்க மருத்துவர்களா இருந்தா உங்க நோயாளிகள் இருந்தால் நீங்க கொடுத்து பலன் பெறலாம். எவ்வளவு கிரிட்டிக்கலா இருந்தாலும் கிரானிக்கா இருந்தாலும் அதுல இருந்து வெளியில வர்றதை நீங்க பார்க்கலாம். ஒண்ணுக்கு பேரு அகத்தி பூ, கீரை அல்ல, அகத்தி பூ, ஆவாரம் பூ. இரண்டாவது சொக்கன் மலர். புதுசா என்னமோ என்னையா இந்த அரங்களை சொல்லுவாங்க, எந்த அரங்களை போய் சொல்றது? சொக்கன் மலர் என்ன அது? செம்பருத்தை, ஹைபிஸ்கஸ் ரோசா சைனன்சிஸ், செம்பருத்தி பூ. அதுக்கு பேர் என்ன சித்த மருத்துவர்கள் சொல்லணும். என்ன மலர்? சொக்கன் மலர். கருங்குவளை பூ, சங்குப்பூ, கருங்குவளை பூ. இன்னும் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், பொன்னாங்கண்ணி கீரை. இந்த 5 சொல்லியிருக்கேன்ல, வாரத்துக்கு எத்தனை நாள்? இந்த 5ஐயும் தினசரி சாப்பிடலாம். இது யார் சார் சாப்பிடுறது? எங்க வீட்டுல யாருக்கும் ஹார்ட் ஃபெயிலியர் இல்லை சார், நாளைக்கு உனக்கு ஆகலாம்ல. அப்ப இந்த 5 டெய்லி வாரத்துக்கு ஒரு பழக்கமாக்குங்க சார். இன்னைக்கு தேசிய உணவு ஆயிடுச்சுல பரோட்டா, ஏன் அதை இதாக்க கூடாது? இதெல்லாம் வந்து நமக்கு அடிப்படையான விஷயம் தானே. இந்த உடல் என்பது ரொம்ப முக்கியமா புரிஞ்சுங்க. தொல்காப்பியர் தான் சொல்றாரு, நிலம், தீ, நீர், வழி, விசும்புடன் கூடிய 5ஆக கலந்து உலகமாக மாறுகிறதுங்கிறார். உலகம்னா என்ன? உலகத்துல நம்ம இருக்கமா இல்லையா? அப்ப உயிரினங்களும் அனைத்தும் இந்த 5ஓட சேர்க்கை தான். ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்க எங்க இருக்கீங்களோ அங்கதான். ஒரு நிறைய உதாரணம் இருந்தாலும் 1-2 நான் சொல்றேன். உளுந்து இருக்கு இல்லையா, உளுந்து வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி பண்றாங்க, நிறைய இம்போர்ட் பண்றாங்க. பார்க்க உளுந்து மாதிரிதான் இருக்கும். இங்க விளையிற உளுந்து இருக்குல்ல, இந்த உளுந்துல இருக்கிற புரதச்சத்து இருக்கு இல்லையா, இந்த புரோட்டீன் அமினோ ஆசிட்ஸா மாறுது இல்லையா, இது உங்க உடம்புக்கு பலம் தரும், ஹீலிங் எஃபெக்ட் தரும், ரெஸ்டோர் பண்ணும், செல் டேமேஜை ரெஸ்டோர் பண்ணும். இம்போர்ட் பண்ற பிளாக் கிராம் அந்த பிரச்சனையை தீர்க்காது, புதிய பிரச்சனையே தரும். ரெண்டும் பார்க்க எப்படி இருக்கு? இப்போ உங்க பிரச்சனை என்ன தெரியுமா? என் பேச்சை கேட்டு இந்த கடையில போய் ஒரு வடை சாப்பிடலான் இருந்தேன். அவங்ககிட்ட இது இம்போர்ட் பண்ண உளுந்தா உள்ளூர் உளுந்தா சார், அது எனக்கு தெரியாது சார், இந்த மளிகை கடையில. அவனை கேட்டா அவன் என்ன பண்ணுவான்? நீங்க எந்த பொருள் வாங்கினாலும் உழவர்களை நீங்க தவிர்க்கவே முடியாது. நீங்க உயிர் வேண்டும் என்றால் உடல் வேண்டும், உடல் வேண்டும் என்றால் உணவு வேண்டும், உணவு வேண்டும் என்றால் உழவன் வேண்டும். அவனை தவிர்த்து நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க எல்லாத்தையும் வாங்கலாம், அதோடைய உள்ளாந்திரத்துல என்ன இருக்குன்னு எப்படி தெரியும் உங்களுக்கு? தெரியாது.